இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படியே தூங்கி எழுந்திரிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மார்னிங். கிராமத்தில் இருக்கும் போது காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே இந்த வண்டி சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்காது. கிளி, மயில், பறவைன்னு இது கத்துற சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். அப்படியே அதை நம்ம சைலண்டாக கவனிச்சோம் அப்படின்னா கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் என்னைக்கு வாசல் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு வாசலுக்கு சாணிலாம் தெளித்து ரெடி பண்ணி வைக்கணும், அன்னைக்கே மழை வந்துடும். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் கஷ்டப்பட்டு வாசல் கூட்டி சாணிலாம் தெளித்து அழகாக வச்சிருந்தேன். அன்றைக்கி நைட்டே மழை வந்துருச்சு. இப்போ வர 2 நாளாக வானம் வந்து மூடிட்டே இருக்கா. சரி எப்போ வேணால் மழை வரும்னு சொல்லிட்டு நீ காலையில் சாணி தெளிக்கல. நம்ம வீட்டில் இந்த புளி சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் காய் இல்லாமல் இருக்கும். வருஷத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் புளி சாப்பாடு செய்கிறதே நம்ம வீட்டில் பெருசாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால புளி சாப்பாடு சரியாக செய்யறதில்ல. வீட்டில் என்னுடைய கணவர் தவிர எங்கள் 3 பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு புளி சாப்பாடு பிடிக்காம தான் இருந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டத்தில் அடிக்கடி நம்ம புளி சாப்பாடுன்னு செஞ்சு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சுங்க. இப்போ நானும் குழந்தைங்க எல்லாருமே அவரை விட ரொம்ப சூப்பராக அந்த புளி சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். என்னதான் அந்த புளி சாப்பாடு பிடிச்சாலுமே அடிக்கடி செய்கிறதில்ல. எப்பயாச்சும் ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அந்த புளி சாப்பாடு செய்கிறேன். ஆனால் பிரியாணி அப்படி இல்லைங்க. டெய்லியும் பிரியாணியே கொடுத்தா கூட எல்லாருமே வெளுத்து வாங்குவோம். புளி சாப்பாடா பிரியாணியான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரியாணி தான். உங்களுக்கும் புளி சாப்பாடு பிடிக்குமா இல்லை பிரியாணி பிடிக்குமான்னு கேட்டால் நீங்கள் 2ல் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நாள்லாம் ரொம்ப பரபரப்பாக அடிச்சு பிடிச்சி வேலை செய்வேன். இன்றைக்கி ஒரே ஒரு சமையல் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன்.